வணக்கம். நான் ஒரு கடையில வந்து ஓப்போ 33 வாட்ஸ் சார்ஜர் ஒரிஜினல் கேட்டிருந்தேன். அவங்க ஒரு பிரைஸ் சொல்லி குடுத்தாங்க. அதே சார்ஜர் எடுத்துட்டு போய் நான் வேற கடையில கேட்கும்போது, அது வந்து இந்த ரேட்டுக்குலாம் வராதுப்பா. அது வந்து காப்பி ப்ராடக்ட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து அவங்க சொன்ன வார்த்தை உண்மையா கூட இருக்கலாம். இல்லன்னா வந்து அவங்க கிட்ட நான் வந்து மறுபடி போகக்கூடாது. இவங்க கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்ற காரணத்துக்காக கூட அந்த மாரி பொய் கூட சொல்லியிருக்கலாம். இப்போ ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும்னா மார்க்கெட்ல போம்போது அதே பொருள் வந்து ஒவ்வொரு கடையில ஒரு ஒரு ரேட் இருக்கும். அது அவங்களோட சேல்ஸ் ப்ராஃபிட் இருக்கும். ஒரு சில கடையில வந்து ஒரிஜினலும் வச்சிருப்பாங்க, டூப்ளிகேட்டும் வச்சிருப்பாங்க. ஒரிஜினல் இந்த ரேட்டு, டூப்ளிகேட் இந்த ரேட்டுன்னு சொல்லியே விப்பாங்க. ஆனா நெறைய கடைங்கள்ல அதே பிராண்டு, அதே லோகோ, அதே சைஸ் மெஷர்மென்ட்டோட இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இது காப்பி ப்ராடக்ட்டே ஒரிஜினல்னு சொல்லி அவங்களோட சேல்ஸ்க்காக வந்து விப்பாங்க. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ நம்ம வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணும்போது, சப்போஸ் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், ஷார்ட் சர்க்யூட்னால சார்ஜரோ, இல்ல ஃபோனுக்கோ, இல்ல நம்ம கஸ்டமருக்கே ஏதாவது ஆகுச்சுன்னா, அது வந்து யார் பொறுப்பேத்துப்பாங்கன்றது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. பெரிய பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட நேம், லோகோவோட வர காப்பி ப்ராடக்ட்ஸை பெருசா கண்டுக்கறதில்ல. அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டாவது லைசென்ஸ் இல்லாம வர இந்த மாரி காப்பி ப்ராடக்ட்ஸ்லாம் பேன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன்.